அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். அவர் நம் மத்தியில் இந்த நேரத்திலே அவர் இங்கே இருப்பதற்காக அவருடைய கிருபை, அந்த மாறாத தயவு, அவருடைய மகிமையான அவருடைய அன்பு, ஆசீர்வாதம், அவருடைய பரிசுத்த பிரசன்னம் இந்த நேரத்திலே நமக்கு தேவன் நம்மத்திலே அவர் இருக்கிறதற்காக நம்ம அவருக்கு நன்றி கலந்த இருதயத்தோடு ஒரு நிமிஷம் தேவ சமூகத்திலே இந்த ஆராதனையை ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தருடைய கரத்திலே மீண்டுமாக இந்த நாளிலே அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் நம் மத்தியிலே இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் செய்த தேவன் அவர் வாக்கு மாறாதவர் என்று வேதம் அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறது. அந்த உன்னதமான தேவனை, உயர்ந்தவரை, மகிமையின் கர்த்தரை, மகத்துவமானவரை, பரிசுத்தமானவரை, பரிகாரியை நாம் இந்த நேரத்திலே ஒரு நிமிஷம் நன்றி கலந்த இருதயத்தோடு நாம் ஸ்துதித்து ஸ்தோத்தரித்து இந்த ஜெபத்தை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, ஐயா அந்த அருமையான நாளுக்கு இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கர்த்தர் எங்களை மட்டும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காய் இந்த நேரத்திலே உங்களுடைய கிருபைக்காய், உங்களுடைய அன்பிற்காய், உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி. ஆண்டவரே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொன்னவன் நீர் எங்களை புது சிருஷ்டியாய் நீர் மாற்றுவதற்காய் நன்றி. ஆண்டவரே கர்த்தாவே, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர் சொன்ன பொழுது நான் மன மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று சொன்ன வண்ணமா ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திலே தங்கி உம்மை ஆராதிக்க, தொழுது கொள்ள, உம்முடைய சத்திய வார்த்தைகளை கேட்க தேவன் எங்களுக்கு இரக்கம் பாராட்டியிருக்க தொடர்ந்து இந்த நேரத்திலும் வாசித்து தியானிக்கிற வார்த்தையின் மூலமாய், வேத பகுதியின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசும் பாடல்கள் மூலமாய் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த, உம்மை கனப்படுத்த, உம்மை ஆராதிக்க, தொழுது கொள்ள தேவ இரக்கமும் தேவ தயவும் உடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ நாம மகிமைக்காய் நாம் ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே என் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. போற்றிடும் வானோ பூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள, போற்றிடும் வானோ பூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரை உன் ஆண்டவனை தொழுதேற்று. வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் தயை செய்
உயிர் தந்த மாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் தயை செய் உயிர் தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று என்னால் வரை அன்பு வைத்தாரித்த உன்னாண்டவனை தொழுதேற்று ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டி முற்றும் கிருபையில் முடிசூட்டும் ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாரித்த உன்னாண்டவர் தொழுதேற்று துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று என்னால் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவனை தொழுதேற்று. ஆமீன். நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நாம் அவரை துதிக்க ஸ்தோத்தரிக்க தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அவர் நாம ஒன்று மாத்திரம் மகிமைப்படட்டும். இன்றைக்கும் நாம் ஒரு நிமிஷம் தேவ சமூகத்திலே கூடி வந்து இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிற இந்த நேரத்திலே நாம் எழுந்து நின்று தேவனை கனப்படுத்தும் விதமாக வேதத்திலே ஒரு வசனத்தை வாசித்து தொடர்ந்து நாம் வேத பகுதிக்குள்ளாய் செல்லலாம். வெளிப்படுத்தின விசேஷம் ரெவல்யூஷன் 17 சாப்டர் 5th verse. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. ஆமென். நாம் ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, தர்மியான நாளிலே தகப்பனே வார்த்தையிலே வாசிக்கப்பட்ட காரியத்தை ஆண்டவரே, அது எந்த காரியம், அது எப்படிப்பட்ட காரியம், அவள் எப்படிப்பட்டவளாய் இருக்கிறார், அவளுடைய காரியம் என்ன, அவளுடைய பெயர் என்ன, அது எங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அது என்ன என்று வேதத்தின் மூலமாக இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள தேவ இரக்கம், தேவ தயவு, தேவ கிருபையும் தேவனுடைய அனுக்கிரகமும் ஆண்டவரே அதன் உள்ள வெளிப்பாட்டை, அதனுடைய மகிமையான மகத்தான காரியங்களை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள தேவ இரக்கம் எங்களுக்கு தர வேண்டும். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே புரிந்து கொள்ள உதவி செய்ய வேண்டும். நீர்தாமே அதனுடைய மகிமையை, அதனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள தேவ இரக்கம் தர வேண்டுமா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். நீங்கள் உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமா உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். நாம் கடந்த 3 வாரங்களாக பாபிலோன் என்கிற தேசத்தை, அந்த பெயரை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். அது ஒரு பட்டணமாக, ஒரு நகரமாக, ஒரு பெரிய ஒரு ராஜா உடைய ஆட்சி செய்யப்பட்ட ஒரு மாநகரமாக இருந்தது என்று, அது எப்படி துவங்கப்பட்டது, அது யாருடைய நாட்களிலே அது உண்டாக்கப்பட்டது, அவன் எப்படி மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்தான், அவனுடைய எழுச்சியும், அது மட்டுமல்ல அவன்
இஸ்ரவேல் கோத்திரத்திலே தேவன் இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை அவன் எவ்விதமாக ஜனங்களை வஞ்சித்தான், ஏமாற்றினான் என்று நாம் வேதத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். கடந்த 3 வாரமாக ஆர்ஜின் ஆஃப் பாபிலோன், பாபிலோனுடைய தோற்றம் எப்படி இருந்தது, அது நிம்ரோத் ஆதியாகமத்திலே ஜெனிசியஸ் 10th chapter 8th to 10th verse அவனை குறித்து சொல்லப்பட்டது. நிம்ரோத் என்றால் என்ன, அவனுடைய நாட்கள் எப்படி இருந்தது, அவன் எப்படிப்பட்ட காரியத்தை செய்து வந்தான், அது மட்டுமல்ல அவனுடைய பெயருக்கும் அவன் செய்த காரியத்திற்கும் என்ன. அவன் பாபேல் என்கிற ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி அவன் என்ன செய்தான், அவனுக்குள்ளாக இருந்த அந்த மேட்டிமை, அகந்தை, மகிமை, கீழ்ப்படியாமை, டிசோபீடியன், இப்படிப்பட்ட காரியங்கள் எப்படி இருந்தது என்று நம்ம கடந்த வாரங்களிலே நாம தியானித்தோம். இந்த பாபிலோனியர்கள் அதற்கு பிறகு அவர்கள் அப்படியே பெருக துவங்குகிறார்கள். நீங்க கவனித்தீர்களானால் பாபிலோனிலே அங்கே அம்மோனியர்களும் ஹம்முராமிஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய ஒரு அரசன் வந்தான். அந்த ஹம்முராபி தான் ஒரு பெரிய சட்டத்தை இயற்றி அவன் அநேக காரியங்களிலே அவன் செய்தவனாக இருக்கிறான். அவன் கிமு, நீங்கள் அவனுடைய ஆட்சி காலம் எப்படி என்று நீங்க பார்க்கிற பொழுது அவன் கிமு 1894 நாட்களிலே இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 1900 ஆண்டுகளுக்கு முன்பாக, நாம் இன்றையிலிருந்து கணக்கெடுத்தால் சுமார் ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஹம்முராபி என்கிற அந்த அரசன் பாபிலோனை மிகப்பெரிய அளவுக்கு செய்து, அது மட்டுமல்லாது அவனுடைய சட்டங்கள், அந்த நாட்டினுடைய சட்டங்கள் சுமார் 282 laws, அது மட்டுமல்ல ஒரு சொசைட்டியானது, ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் எப்படி இருக்க வேண்டும், அங்கே என்னென்ன பனிஷ்மெண்ட், எப்படி அந்த நகரம், அந்த தேசம் கட்டப்பட வேண்டும், இப்படியாக அவன் அநேக காரியங்களை அந்த நாட்களிலே செய்ததாக வரலாற்றாசிரியர்கள் சொல்கிறார். இது இப்படி வளர்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அழைத்து, இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று ஆபிரகாம் வழியாக ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமை அழைத்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை பல ஜனங்களுக்கு தகப்பனாக்குவேன் என்று சொல்லி அங்கே ஆபிரகாம் மூலமாக தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீங்க தொடர்ந்து நம்ம வாசிக்கிறப்போ ஆபிரகாமுக்கு பிறக்கிற பிள்ளைதான் யாரு? ஈசாக்கு. ஈசாக்கின் மூலமாக யாக்கோபு வருகிறான். யாக்கோபு தான் இஸ்ரவேலர். ஜேக்கப் தான் யாரு? இஸ்ரேலுடைய அந்த 12 கோத்திரங்களுடைய தகப்பன். இப்ப இந்த 12 கோத்திரங்களும் வளர்ந்து வருகிற நாட்களில் அங்க அவர்கள் யூத்தாக இருக்கிற பொழுது அவர்களுக்குள்ளாக ஏற்பட்ட சண்டை, குழப்பங்கள், போராட்டத்தினாலே, ஒரு அண்ணன் தம்பி தகராறினாலே என்ன செய்யப்பட்டார்கள்? யோசேப்பை கொன்று போடும்படி திட்டம் போடுறப்போ அங்கே யூதா அவனை காப்பாற்றி அவனை தப்பிக்க வைக்கிறான். ஆகவேதான் அவன் அங்கே எகிப்துக்கு செல்லுகிறான். எகிப்திலே அங்கே வருகிற வியாபாரிகளிடத்திலே அவன் விற்கப்பட்டு அவன் எகிப்துக்கு செல்லுகிறான். எகிப்திலே அவன் அங்கே ஒரு அடிமையாக அங்கே செல்லுகிறான். பிறகு தேவ கிருபையினாலே பார்வோனுடைய அரண்மனையிலே அவன் என்ன செய்யப்படுகிறான்? பார்வோனுடைய சொப்பனத்திற்கு தரிசனத்தை
தேவ கிருபையினாலே வெளிப்படுத்தி அவன் அங்கே பாபிலோன் அங்கே எகிப்து தேசத்தை அவன் ஆளும்படியாக அவனுக்கு கிருபை கிடைக்கிறது. பிறகு அங்கே ஆண்டவர் அங்கே ஆபிரகாம் இடத்திலே சொன்ன வண்ணமாக இஸ்ரவேல் ஜனங்கள் சுமார் 420 வருஷம் அடிமைப்பட்டிருப்பார்கள் என்று சொன்ன வண்ணமாய் அங்கே எகிப்திலே அவர்கள் 420 வருஷம் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த நாட்கள்ல தான் இந்த பாபிலோன் நகரம் அது மிகப்பெரிய ஒரு பட்டணமாக, அது அநேக தேசங்கள், அநேக நகரங்கள், இந்த மெசபதோமியா என்கிறது மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து விடுகிறது. ஏனென்றால் எகிப்து எவ்வளவு தூரம் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே சென்றதால் வளர்ச்சி அடைந்தது, அதே போல மற்ற இடங்களும் அங்கே பெரிய வளர்ச்சி அடைகிறது. ஆனால் பாபிலோனிலே உலகத்திலே மிகப்பெரிய தலைநகரமாக மாறினதாக அங்கே ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு சொல்லுகிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பிறகு 420 வருஷத்திற்கு பிறகு விடுதலை அடைந்து தேவன் அவர்களை சிவந்த சமுத்திரம் வழியாக கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்தை, கானானியர்கள் உட்பட அந்த 7 ஜாதிகளை அங்கிருந்து துரத்தி அவர்களுக்கு அந்த நகரத்தை, அந்த தேசத்தை அவர் கொடுக்கிறார். அங்கே கொடுக்கிற பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு சட்டத்தை கொடுக்கிறார். நீங்கள் என்னைத்தான் வணங்க வேண்டும், என்னை என்று வேறே தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். அது மட்டுமல்ல, நீங்க அந்த சட்டதிட்டங்கள், பண்டிகைகள், அங்கே சபைக்கு வருகிற சபை ஒழுங்கை குறித்து, பலிகளை குறித்து, ஆராதனை முறைமைகளை குறித்து, இப்படியாக அநேக காரியங்களை கொடுக்கிறார் ஆண்டவர். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்து விடுகிறார்கள்? மற்ற ஜனங்களைப் போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும், எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும். We need a king. He should lead our people என்று சொல்லி எங்களை வழிநடத்த, எங்களை மற்ற ஜனங்களுக்கு எப்படி ஒரு ராஜா இருக்கிறாரோ அதை போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும். அந்த ராஜா தான் எங்களுக்கு முன் சென்று எங்களை எல்லா காரியத்திலும் அவர் ஒரு பெரிய ஆளாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு அது பிடிக்கவில்லை. ஆனாலும் ஜனங்கள் எப்படி ஆவார்கள் என்று தேவன் அறிந்து அதற்கு அனுமதிக்கிறார். அது தேவனுடைய அனுமதிக்கும் சித்தம். அப்போ முதலாவதாக சவுல் வருகிறார். சவுல் என்ன செய்யலை? தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளவில்லை. தேவனுக்கு எதிராக, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து முடிவிலே அவன் மரித்து விடுகிறான். பிறகு தாவீது வருகிறார். தாவீது தேவனுக்கு உண்மையாக உத்தமமாக இருக்கிறார். ஆனால் தேவன் என்ன செய்யவில்லை? தாவீதுக்கு தேவனுக்கு என்று நான் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும், அந்த ஆலயத்திலே தேவனுடைய ஜனங்கள் தேவனை ஆராதிக்க இருக்க வேண்டும் என்று அங்கே தாவீதுக்கு ஒரு விருப்பம். ஆனால் தேவன் அதற்கு அனுமதிக்காமல் அங்கே சாலமோனுக்கு அந்த காரியத்தை அனுமதிக்கிறார். தாவீதினுடைய மகன் சாலமோன் அதை செய்கிறார். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், மிக கவனமாக கேட்டீர்களானால் தான் இஸ்ரவேலர்களுக்கும் இந்த பாபிலோனுக்கும் ஒரு பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பு எப்படி என்று நான் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் கவனமாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் அதை உள்வாங்கிக் கொள்ள முடியும். உலகம் எந்த நிலைக்கு மாறி போய்க் கொண்டிருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்போ பாபிலோன் ராஜா ஒரு தேசத்தை ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். அது அந்த பட்டணத்தை, நகரத்தை அவர்கள் ஆட்சி செய்து கொண்டு வருகிறார். அவர்கள் கல்தேயர்கள். ஆனால் இங்கே இஸ்ரவேல் தேசத்தை
சாலமோன் ஆட்சி செய்து கொண்டு வருகிற பொழுது தேவாலயம் கட்டப்படுகிறது. தேவாலயம் கட்டப்படுது. கவனமா கேளுங்க. இந்த தேவாலயம் கட்டப்படுகிற பொழுது உலகத்திலேயே, கவனமாய் கேளுங்கள், உலகத்திலேயே எந்த ராஜாவும் செய்யாத பெரிய பெரிய காரியத்தை சாலமோன் செய்கிறார். அந்த அரண்மனையாகட்டும், சாலமோன் தங்கி இருக்கிற அரண்மனையாகட்டும், தேவனுக்கு கட்டுகிற தேவனுடைய ஆலயமாகட்டும், அங்கே எல்லாமே பொன்னிலேயும் விலை உயர்ந்த மரங்கள், அங்கே அது ஒரு பெரிய மிகப்பெரிய உலகம் முழுவதும் பேசப்படுகிற ஒரு மிகப்பெரியதான ஒரு காரியமாக மாறுகிறது. சாலமோனுடைய அந்த தேவாலயத்தை காண அங்கே அரபு நாடுகளிலிருந்து அங்கே இளவரசி, குயின் என்று சொல்லுகிறார், இளவரசி குயின் ஷீபா, குயின் ஷீபா அதை காண வருகிறார். வருகிற பொழுது இவர் எல்லாவற்றையும் சுற்றி காட்டுறார். அவளுக்கு மிகுந்த ஆச்சரியமாக, அங்கே மற்றவர்கள் சொன்னதை காட்டிலும் நான் இங்கே வந்து பார்க்கிற பொழுது அது அவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று சொல்லி, ஏனென்றால் நான் வசனத்தை எடுத்து வாசிச்சேன்னா மணிக்கு இன்னும் ஒரு 10 வாரம் டைம் எடுக்கும். அதனாலதான் நான் அதை சுருக்கமாக சொல்லி நான் உங்களுக்கு முடிக்கிறேன். அப்போ அந்த அரண்மனைகளை இவைகள் எல்லாவற்றையும் பார்த்து அவள் சென்று விடுகிறாள். சில நாட்களுக்கு பிறகு நீங்க கவனித்தீர்களானால் சாலமோன் அநேக பெண்களை திருமணம் செய்து கொள்கிறார். அநேக பெண்களை திருமணம் செய்ய சுமார் 300 மனைவிகளும் 700 மறுமனையாட்டிகளும் அவனுக்கு இருக்கிறது. மொத்தம் ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க. பாருங்க, அவன் என்ன செய்கிறான் என்றால், எகிப்திலுடைய இளவரசி என்று சொல்லுகிற ஒருவளை திருமணம் செய்து அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டு தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை, அந்நிய வழிபாடுகளை செய்து விடுகிறான். தேவன் அதை எச்சரிக்கிறார். 3 முறை அங்கே எச்சரிக்கிறார். சாலமோனிடத்திலே தேவன் 3 முறை எச்சரிக்கிறார். நீ செய்வது தவறு, இந்த காரியத்தை நீ ஒரு தேவனுடைய மனுஷன் இந்த காரியத்தை செய்யக்கூடாது. அந்நிய வழிபாடு, அந்நிய காரியங்களை நீ செய்யக்கூடாது, அந்நிய பலியிடுகிறது, இந்த மாதிரியான காரியங்களை நீ செய்யக்கூடாது என்று எச்சரிக்கிற பொழுது அவன் கேட்காதபடி அதை தொடர்ந்து அந்த காரியங்களை செய்கிறான். பிறகு அவன் மறைந்த பிறகு ஆண்டவர் அவனுக்கு பிறக்கிற பிள்ளைகளை மூலமாக அந்த வழிபாடு என்ன ஆகி விடுகிறது? மிக அதிகரித்து விடுகிறது. நீங்க கவனித்தீர்களானால் அங்க 2 நாளாகமும் நீங்க வாசிக்கலாம். 2 நாளாகமும் 24ஆம் வசனத்திலே, 2 குரானிக்கல் அங்கே அநேக காரியங்களை, அவர்கள் செய்கிற தவறுகளை நம்ம பார்க்க முடிகிறது. நீங்க வாசித்தீங்கன்னா 2 நாளாகவும் 21 நீங்க வாசிங்க. 21 16 வாசிங்க.
அப்படியே ஆ, கர்த்தர் பெலிஸ்தியரின் ஆவியையும் பாருங்க எந்த ஆவி அந்த ஜனங்களை ஆட்டி படைக்கிறதுன்னு பாருங்க. பிலிஸ்தியரின் ஆவி, அப்புறம் எத்தியோப்பியாவுக்கு அடுத்ததான அரபியரின் ஆவி ஆ, யோராமுக்கு விரோதமாய் எழுப்பினார். தேவன் என்ன செய்கிறாரு? ஏனென்றால் இவர்கள் என்ன செய்யவில்லையாமா? வாசிங்க 12ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய ஆ, எலியா ஆ. எழுதின ஒரு நிருபம் அவனிடத்தில் வந்தது. பாருங்க, எலியா எழுதின ஒரு நிருபம் அவங்கிட்ட வருகிறது. அந்த நிருபம் அதில் உம்முடைய தகப்பனான தாவீதின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ உன் தகப்பனாகிய யோசாபாத்தின் வழிகளிலும் பாருங்க, உன் தகப்பனாகிய யோசபாத்தின் வழிகளிலும் யூத ராஜாவாகிய ஆசாவின் வழிகளும் நடவாமல் இஸ்ரவேல் ராஜாவின் வழியிலே நடந்து ஆகாபுடைய குடும்பத்தின் சோரா மார்க்கத்துக்கு ஒத்தபடியே யூதாவையும் எஸ்லேமின் குடிகளையும் சோராம் போக பண்ணி, உன்னை பார்க்கிலும் நல்லவர்களாய் இருந்த உன் தகப்பன் வீட்டாரான உன் சகோதரரையும் கொன்று போட்டபடியினால், இதோ கர்த்தர் உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உண்டான எல்லாவற்றையும் மகா பாதையாக பாதிப்பார். நீயோ உனக்கு உண்டாகும் குடல் நோயினால் உன் குடல்கள் நாளுக்கு நாள் விழும்படி கொடிய வியாதியினால் பாதிக்கப்படுவாய் என்று பாருங்க. ஒரு ராஜா தவறு செய்வதற்கு முன்பாகவே அங்கே ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் என்ன செய்கிறார்? எச்சரிக்கிறார். ஆமென். தேவன் எப்பொழுதுமே, அதைத்தான் நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட சொன்னேன், நோவாவிற்கு தேவன் அந்த பேழைகளை கட்டுவதற்கு முன்பாக ஜனங்களை எச்சரிக்கை செய்கிறார், ஜனங்களை எச்சரிக்கிறார். அது இன்றைக்கும் நமக்கும் அது பொருந்தும். நம்ம ஏன் இந்த பாபிலோனை பற்றி இன்னைக்கு நம்ம வாசிக்கிறோம்? இன்றைக்கு கடந்த 3 இதோட இன்னைக்கோட 4வது வாரம். ஏன் பாபிலோனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த 2 Chronicles 21 chapter 16th verse, 2 நாளாகமும் 21:16 சொல்லுகிற அந்த ஆவிகள், நம்ம நினைப்போம் பிசாசு என்றால் ஒன்று என்று. Devil is not a one spirit. அது எவ்வளவு? கோடா கோடி ஆவிகள். எவ்வளவு ஆவிகள் இருக்கிறது? அந்த ஒவ்வொரு ஆவிகளுக்கும் ஒவ்வொரு குணநலங்கள் இருக்குது, கேரக்டர்ஸ் இருக்கு. ஈச் devil have different characters. அது ஒன்று பாருங்க, இங்கு சொல்லப்பட்ட என்ன ஆவி? அது பெலிஸ்தியரின் ஆவி. என்ன ஆவி அது? பெலிஸ்தியர்களுக்குள்ள இருந்த அந்த ஆவி அது. கர்த்தருக்கு சித்தமானால் நாம் இதை செய்தியை எடுக்கலாம். என்ன பெலிஸ்தியருக்குள்ள என்ன ஆவி இருந்தது? அதே மாதிரி அரேபியன் ஆவி, அரேபியர்களுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன? What kind of spirit was in the country of Arabians? What kind of spirit was in the Canaan, Palestine? அதே மாதிரி அங்கே பாபிலோனுடைய ஆவி. இப்படி அது மல்டிப்ளை ஆகிற கைண்ட் ஆஃப், தீஸ் ஆல் ஆர் ஈவில் ஸ்பிரிட். இவை எல்லாம் என்னது? சாத்தானுடைய அசுத்தாவிகளாக இருக்கிறது. இந்த ஆவிகள் தான் என்ன செய்யுமாமா? ஒரு மனிதனை தேவனுடைய வழியிலே நடக்க விடாதபடி என்ன செய்கிறது? தேவனுடைய வழியிலே நடக்க விடாதபடி என்ன செய்கிறதாமா? அங்கே அந்த தேசத்தையும் அந்த எருசலேமின் குடிகளையும், எருசலேமின் அந்த எருசலேமில் குடியிருக்கிற அந்த ஜனங்களை, அதை போலத்தான் இன்றைக்கு உலகத்திலே பாபிலோன் ஆவி இருக்கிறது. இந்த உலகத்தில் என்ன ஆவி இருக்கிறது? பாபிலோன் ஆவி இருக்கிறது. பாபிலோனுக்குள்ள என்ன ஆவிக்கு இருந்தது அம்மா? நம்ம கவனிச்சோம், 3 விதமான ஆவிகள். என்ன ஆவி இருந்தது? பெருமையின் ஆவி, தன்னைத்தானே மகிமைப்படுத்துகிற ஆவி, தன்னைத்தானே
மகிமைப்படுத்தி மேட்டிமைப்படுத்துகிற ஆவி. அது மட்டுமல்ல, தன்னால் தான் இதை செய்ய முடியும், மற்றவர்களால் அல்ல, தான் தான் இதை செய்ய முடியும் என்கிற, அங்கே மற்றவர்களை காட்டிலும் தங்களுக்கு எல்லாம் செய்ய முடியும் என்கிற மேட்டிமையின் ஆவி. இப்படிப்பட்ட காரியங்கள் அது என்ன செய்தது? தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருந்தது. ஒன்று அகந்தையின் ஆவி, பிரைடு. இன்னொன்று சுய மகிமை, தன்னை பற்றி பெருமையாக பேசுகிறது, தான் செய்வது தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று சுய மகிமை செய்கிற, மனிதனுக்கு தேவனுக்கு பதிலாக மனிதன் தான் பெரியவன், மனிதனால எல்லாம் முடியும் என்று சொல்லுகிற காரியம். தேவனுடைய மகிமையை விட்டு மனிதனுக்கு மகிமையை செலுத்துகிற காரியம். அதனாலதான் இன்றைக்கு நடிகர் பின்னாடியும், நடிகைகள் பின்னாடியும், அரசியல்வாதிகள் பின்னாடியும் ஜனங்கள் செல்கிறார்கள். உலகத்தான் பின்னாலே ஜனங்கள் சொல்கிறார்கள். தேவனை மறந்து, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், தேவனை பிரியப்படுத்தாமல், தேவன் எதை செய்ய வேண்டாம் என்று சொன்னாரோ அதை செய்கிறது தான் உலகத்தின் ஆவி. அதனாலதான் பாருங்க, தேவ பிள்ளைகள் இந்த பாபிலோன் ஆவியிலே நம்ம சிக்கிக் கொள்ளக்கூடாது. அதுதான் என்ன ஆவியாமா இங்க வேதம் சொல்லுகிறது. இப்ப நம்ம வாசித்த ரெவல்யூஷன் 17 சாப்டர், அது ரகசியமான ஆவியாமா. அது எப்படிப்பட்டது? இட்ஸ் சீக்ரெட். வெளிப்படுத்தல் 17:5 சொல்லுது, அது என்னவாமா? ரகசியம். அவள் யார்? அவள் மகா பாபிலோன், கிரேட் பாபிலோன். இரண்டாவது என்னது? வேசி, ஹார்வெஸ்ட், ஹார்லோட் அல்லது ஹோர் அல்லது பிராஸ்டியூட். அவள் எப்படிப்பட்டவள்? வேசி. இன்னொன்று, அவள் யாராமாம்? பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கெல்லாம் தாயானவள். அவள் எப்படிப்பட்டவள்? இந்த பூமியில தேவன் எது எதெல்லாம் அருவருப்பு, எது அக்கிரமம், எது கொடுமை, எது அசிங்கமானது, எது தூஷணமானது, எது செய்யக்கூடாது, எது தவறு என்று சொல்லுகிறாளோ அதனுடைய தாய் தான் யாரு? இந்த பாபிலோன். அதனுடைய தாய் தான் யாரு? பாருங்க, அதை ஆங்கிலத்திலே வாசிக்கிறோம் பாருங்க. இட்ஸ் and upon her forehead was name written mystery. ஒன்னு என்னது? மிஸ்ட்ரி, ரகசியம். இன்னொன்று பாபிலோன் த கிரேட், மகா பாபிலோன். மூன்றாவது தி மதர் ஆஃப் த ஹார்லட்ஸ், மதர் ஆஃப் த ஹார்லட்ஸ் அண்ட் அபாமினேஷன் ஆஃப் த எர்த். அப்படின்னு என்னது? அருவருப்புகளுக்கு தாயானவர். இந்த பூமியில் உள்ள எல்லா அருவருப்புகளுக்கும் அவள் தாயாக இருக்கிறாள். வேசித்தனத்திற்கும் அருவருப்புகளுக்கும் தாயாக இருக்கிறாள். இரண்டு காரியம் பாருங்க, எதற்கெல்லாம் தாய் பாருங்க. பரிசுத்த தாய் அல்ல, அக்கிரமமோ அநியாயமோ உள்ள தாய் அல்ல, இல்லாத ஒரு உண்மையுள்ள தாய் அல்ல. இவள் எப்படிப்பட்டவளா இருக்கிறாளம்மா? இவள் வேசித்தனத்திற்கும் அருவருப்புகளுக்கும் தாயாக இருக்கிறாள். பாருங்க, அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததனாலே தேவன் அவர்களை என்ன செய்தாரு? இந்த பாபிலோன் ராஜாவிற்கு விற்று போட்டார். இந்த பாபிலோன் ராஜாவிற்கு நீங்க வாசித்தீங்கன்னா இங்க 2 நாளாகமம் வாசிங்க. 2 நாளாகமம் 22ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 2 ராஜாக்கள் 22, 2 ராஜாக்கள், 2 Kings 22nd chapter.
16 வாசிக்கலாம். அதற்கு முன்பாக 1-2 வாசித்துட்டு நம்ம தொடர்ச்சியாக வாசிக்கலாம். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். போஸ்கா குமாரனாகிய அதாயாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் எகிதாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியெல்லாம் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தான். பாருங்க, இங்க யோசியா என்கிற ஒரு ராஜா வருகிறான். இவன் எப்படி நடந்தானாமா? கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து கரெக்டாக நடந்து, அது மட்டுமல்லாம தாவீது எப்படி நடந்தானாமா? வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் தேவனுக்கு உண்மையாக நேராக நடந்தான். இவருக்கு தகுந்த மாதிரி பேசுறது, அவருக்கு தகுந்த மாதிரி இல்ல, பணக்காரனுக்கு ஒரு மாதிரி, ஏழைக்கு ஒரு மாதிரி, திருடனை பார்த்தா திருடனை போல, கொள்ளையடிக்கிறவனை பார்த்தா கொள்ளையடிக்க, இப்படி எல்லாம் செய்யல. எல்லாவற்றிலும் சரியானபடி செய்தான். ஆமேன். அதான் வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் நடந்தான். பாருங்க, இவன் என்ன செய்கிறான் பாத்தீங்கன்னா, இவன் எல்லாவற்றிலும் சரியாக இருக்கிறான். எல்லாவற்றிலும் சரியாக இருக்க. ஆனால் அதற்கு முன்பாக ஆண்ட ராஜாக்கள் அங்க என்ன செய்தார்களாமா? வாசிங்க 16ஆம் வசனத்துல. 16ஆம் வசனம். யூதாவின் ராஜா வாசித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளில் எல்லாம் காட்டியிருக்கிற பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் அதன் குடிகளின் மேலும் வரப்பண்ணுவேன். பாருங்க, ஒரு பொல்லாப்பு ஜனங்கள் நடத்தி இருக்கிறாங்க. அதை நான் இந்த இடத்தின் மேலும், இந்த தேசத்தின் மேலும், இந்த ஜனத்தின் மேலும் நான் வரப்பண்ணுவேன். என்னவென்றால், அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க என்ன செய்தார்கள்? வேறே தேவனுக்கு தூபம் காட்டினார்கள். வேறே தேவனுக்கு தூபம் காட்டினார்கள். என் உக்கிரகம் இந்த ஸ்தலத்தின் மேல் பற்றி எரியும், அது அவிந்து போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கோபம் தான் என்ன செய்தது? தொடர்ச்சியாக நீங்க வாசித்தீங்கன்னா, அங்க 23ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு முக்கியமான ஒரு காரியம் நடக்கிறது. நீங்க வாசித்தீங்கன்னா, வாசிங்க 23:7 வாசிங்க. 5ஆம் வசனத்தை வாசிங்க. 5ஆம் வசனத்துல ஒரு முக்கிய காரியம் இருக்கு பாருங்க. பாருங்க, இங்க என்ன செய்யறாங்க? யூதாவுடைய பட்டணத்திலும் பாருங்க, எருசலேமை சுற்றி, எருசலேம் தேவனுடைய ஆலயம், தேவன் ஆலயம் இருக்கிற இடம், தேவ பிள்ளைகள் தங்கி இருக்கிற இடம், தேவன் அங்கே வாசம் செய்கிற அந்த இடத்துல இந்த ராஜாக்கள் என்ன செய்யறாங்களாமா? யூதாவின் ராஜாக்கள் பாருங்க, மேடைகள் மேல் தூபம் காட்டி, பாருங்க, யூதாவின் ராஜாக்கள் பூசாரிகளையும் பாகாலுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகங்களுக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் தூபம் காட்டினார்கள். இவர்கள் அந்த காரியம் எல்லாம் அங்க நடந்து கொண்டிருந்தது. புரிகிறதா உங்களுக்கு? ஒரு அந்நிய ஜனங்கள் வழிபடுகிற வழிபாடு இப்ப எங்க நடக்குது? இஸ்ரவேல் கோத்திரத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள யூதர்களும் அதை செய்கிறார்கள், மற்றவர்களும் அதை செய்கிறார்கள். பாருங்க, தேவன் அந்த நெபுகாத் நேச்சார் உங்களுக்கு தெரியும். யார் அவரு? பாபிலோனுடைய ராஜா. பாபிலோனுடைய ராஜா வருவதற்கு முன்பாக இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. இது தேவனுக்கு எரிச்சலையும் கோபத்தையும் மூட்டுகிறது. அதனாலதான் தேவன் என்ன செய்தார்? இவர்களை பாபிலோனியர் கையிலே விற்று போடுகிறார். வாசிங்க 24ஆம் அதிகாரம். வாசிங்க 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. பாபிலோன் ராஜாவாய் பாருங்க, இங்க இந்த ராஜா இருக்கிற நாட்கள்ல தான்
பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வந்தான். பாருங்க, இப்ப இவன் போய் அவன் காலில் விழுகிறான். இஸ்ரவேல் எவ்வளவு பெரிய தேசம், எவ்வளவு பெரிய ஆளுகைக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டியவர்கள் இப்ப யாருடைய காலில் போய் விழுகிறார்? பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சாருடைய சேவிக்கிறதுன்னு என்னது? அவனுக்கு ஊழியம் செய்கிறது. அவன் கால் விழுதுன்னா அவன் கால் விழுவான். அவன் என்ன செய்ய சொல்றான்? அவன் எங்களுக்கு நீ வட்டி கட்டு, எங்களுக்கு வரி செலுத்து, எங்களுக்கு உன்னுடைய விளைச்சலை தன்னை கொடு அப்படின்னா அவன் கொண்டு போய் அந்த விளைச்சலை கொடுப்பான். கொண்டு போய் தேசத்துல வரி வசூலிக்கிறத வரியெல்லாம் அங்க கொண்டு கொடுப்பான். தேசத்துல இருக்கிற ஆடு மாடுகள் அப்புறம் அடிமையா இருக்கிற ஆண்களை பெண்களை கொண்டு போய் அடிமையா வித்துட்டு வர்றது, இதெல்லாம் தான் சேவிக்கிறது. பாருங்க, எவ்வளவு பெரிய நாடு, எவ்வளவு பெரிய தேசமா இருந்த இஸ்ரவேலர்கள் இங்க என்ன ஆயிட்டாங்க? நெபுகாத் நேச்சரை சேவிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நீங்க வாசிங்க 11, 12, 13 வாசிங்க. இங்கதான் நான் சொன்ன காரியம் இருக்கிறது. வாசிங்க பாருங்க, கவனமாய் கேளுங்க. பாபிலோன் ராஜாவாகிய பாருங்க, இப்ப என்ன செஞ்சிட்டாங்க? நெபுகாத் நேச்சாருடைய ஆட்கள் எருசலேம் பட்டணத்தை அந்த பட்டணத்தை சுற்றி முற்றுகை போடுறதுன்னு என்னது? சுத்தி வளைச்சு பிடிச்சிட்டாங்க. பட்டணத்தை வளைத்து பிடித்து விட்டார்கள். பாருங்க, இப்போ யாருன்னு பாருங்க. யூதா ராஜாவாகிய யோயாக்கீனும் அவன் தாயும் அவன் ஊழியக்காரரும் பாருங்க, இவங்க எல்லாம் அங்க ஓடிட்டாங்க. யாரு? ராஜா நாட்டாள செய்யணும். அவனுடைய தாய், அவனுடைய குடும்பம், அவனுக்கு இருக்கிற ஊழியர்கள், அவனுக்கு இருக்கிற பிரபுக்கள் எல்லாம் இப்ப எங்க ஓடிட்டாங்க? அடைக்கலமாக பாபிலோனுக்கு ஓடிட்டாங்க. இப்ப பாருங்க, அவனை பாபிலோன் ராஜா தன் ஆளுகையில 8ஆம் வருஷத்திலே பிடித்து இப்பதான் முக்கியமான காரியம். அவன் என்ன செய்கிறான் பாருங்க. இந்த பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சார் என்ன செய்கிறான் பாருங்க. அங்கே இருந்து என்னவாமா? கர்த்தருடைய ஆலயத்தின் சகல பொக்கிஷங்கள். அங்கே சாலமோன் எவ்வளவு பெருமையாக கட்டினானோ அந்த ஆலயம், எவ்வளவு கோடி மரங்கள், பொன், இன்னும் அநேக காரியங்கள் கர்த்தருக்கு சித்தமானால் அது அந்த ஆலயம் எப்படிப்பட்ட ஆலயம், அந்த ஆலயத்தில் எப்படியெல்லாம் செய்யப்பட்டதுன்னு நம்ம வர நாட்கள்ல தியானிக்கலாம். நான் அதை எடுத்து வச்சிருக்கிறேன். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கு வேதத்துல. இந்த சாலமோன் ஆலயத்துல சகல பொக்கிஷங்களையும், அடுத்தது என்னது? ராஜாவின் அரண்மனை. யாரு? இந்த சாலமோன் ராஜா கட்டின அந்த அரண்மனையுடைய பொக்கிஷங்களையும், தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பொக்கிஷமும் ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிற பொக்கிஷங்களையும், அது மட்டுமல்ல இஸ்ரவேலின் ராஜா சாலமோன் ஆலயத்தில் உண்டாக்கி இருக்கிற பொன் பனிமுட்டுக்கள், அங்க இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் பொன்னுல செய்யப்பட்டது. எல்லாமே எதுல செய்யப்பட்டது? பொன்னுல, தங்கத்துல எல்லாம். இன்னைக்கு அதனுடைய மதிப்பு எத்தனையோ 1000 கோடி. அத்தனையும் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? இங்கிருந்து அந்த நாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன காரணம்? அது மட்டுமல்ல, அங்க என்ன சொன்னாங்க? கர்த்தர் சொல்லி இருந்தபடியே அங்க இருக்கிற அநேகவற்றை உடைத்து போட்டு, ஆலயத்துக்குள்ள இருக்கிற அநேக காரியங்களை உடைச்சு போட்டு, அது மட்டுமல்ல எருசலேமியர் அனைவரும், சகல பிரபுக்களும், சகல பராக்கிரமசாலிகளும் 10,000 பேரையும், அடுத்தது பாருங்க, தச்சரையும் கொல்லரையும் சிறைபிடித்து போனார்கள்.
தேசத்துல இப்ப யார் தான் இருக்கிறாங்களாமா? ஏழைகள் மட்டும்தான் இருக்கிறாங்க. யார் இருக்கிறாங்க? வேறு ஒருவரும் மீதி இல்லை. இதுதான் என்னது? அடிமைப்படுத்துவது. பாபிலோன் இப்ப என்ன ஆயாச்சு? முழுசுமாக பாபிலோனுடைய கண்ட்ரோலுக்கு வந்தாச்சு. பாபிலோன் ராஜாவுடைய நெபுகாத் நேச்சருடைய கண்ட்ரோலுக்கு எது வந்தாச்சு? இஸ்ரவேல் தேசமும் யூதாயா தேசமும் இந்த 12 கோத்திரத்து ஜனங்களும் இப்ப யாராயாச்சு? சொந்த நாட்டிலேயே அடிமை. இதற்கு முன்பு அவர்கள் எங்க அடிமையா இருந்தாங்க? எகிப்தில் அடிமையா இருந்தாங்க. இப்ப எங்க அடிமையா இருக்காங்க? சொந்த நாட்டிலேயே. யாருக்கு அடிமை? பாபிலோனியருக்கு அடிமை. யாருக்கு அடிமை? என்ன காரணம்? என்ன காரணம்? தேவன் எதை செய்ய வேண்டாம் என்று சொன்னாரோ அதை மீறி செய்து, பெருமையாக செய்து. நீங்க இடையில இன்னும் 2-3 ராஜாக்களை குறித்து நான் உங்களுக்கு வாசிக்கல. ஏன்னா அதெல்லாம் வாசித்தனா இன்னும் ஒரு 5 வாரம் 10 வாரம் வேணும். ஏன்னா நம்ம 1 மணி நேரம் தான் புதன்கிழமை பேசுறோம். அந்த ராஜாக்கள் என்னென்ன தவறு செய்தார்கள் நீங்க கவனித்தீர்களானால், ஆண்டவர் எச்சரிக்கிறார் ஒரு ராஜா கிட்ட, நீ என்ன செய்ய வேண்டாம், மற்ற ராஜாக்களை கொண்டு வந்து இங்க இருக்கிற பொருளையோ இங்க இருக்கிற மற்ற காரியத்தையோ நீ காட்டாத. அரண்மனையில் இருக்கிறதோ தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறதோ காட்டாதீங்கிறப்போ பெருமையா கொண்டு வந்து, இது பாரு எங்க வீடு இப்படி இருக்கு, எங்க ஆலயம் எப்படி இருக்குன்னு கொண்டு வந்து பெருமையா மற்ற நாட்டுக்காரனை காட்டினாங்க. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் செய்வாங்க. ஒரு பைக் வாங்கினா, கார் வாங்கினா, அல்லது ஒரு வீடு கட்டினா, போறவங்க வர்றவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வீட்டுல எல்லாம் இப்படி இருக்கு அப்படி இருக்குமா. கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா வறுமை தான் வரும், பிரச்சனை தான் வரும். என்ன காரணம்? தங்களை மேட்டிமைப்படுத்திக் கொள்வது, தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வது, தங்களுக்கு சுய மகிமை வரும்படி, நான் சம்பாதிச்சது, நான் உழைச்ச பணம் என்று சொல்லி பெருமை பேசிக்கொள்ளும். அதான் என்னது? பாபிலோனுடைய ஆவி, மேட்டிமையின் ஆவி, பெருமையின் ஆவி. இப்பொழுது இஸ்ரவேலர்கள் என்ன ஆகி போனார்கள்? முழுவதுமாக அடிமையாய் போனார்கள். வாசிங்க 20ஆம் வசனத்தை வாசிங்க. 2 Kings 24:20. பாருங்க, எருசலேமையும் யூதாவையும் பாருங்க, கர்த்தரே அவருடைய சமூகத்தை விட்டு அகற்றி போட்டாராம். அந்த ஜனங்கள் அங்கே தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்க முடியாதபடி தேவனே அதை தள்ளி விட்டுட்டார். ஏனென்றால் அவைகளின் மேலுள்ள அவருடைய கோபத்தினால் இப்படி நடந்தது. தேவனே அந்த நகரத்தை, அந்த தேசத்தின் மேல் அவ்வளவு கோபம் வருகிறது. அப்ப நம்ம குடும்பம் தவறு செஞ்சா தேவனுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அத்தனை லட்சம் ஜனங்கள், அத்தனை 1000 பேர்கள் இருக்கிற அந்த பட்டணத்தை, அந்த நகரத்தையே தேவன் என்ன செய்கிறார்? அடிமைப்படுத்த அனுமதிச்சார்னா நம்ம குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்தாமல் விடுவாரா? அதனாலதான் சொல்றது, நம்ம பிள்ளைகளை உலகாவிகளுக்குள்ளாக, உலக காரியங்களுக்குள்ளாக, மேட்டிமையின் ஆவியோ பெருமையின் ஆவியோ, உலக வழிபாடுகளிலோ, உலக இச்சைகளிலோ, மாம்ச இச்சைகளிலோ, வேசித்தனத்திற்குள்ளோ, விபச்சாரத்திற்குள்ளோ போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. அது உங்களுடைய முழு குடும்பத்தையும் கொன்று போடும். உங்களை அது ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். தேவனையுடைய சமூகத்தை விட்டே அது உங்களை தள்ளி போடும். பாருங்க, அதனாலதான் பாருங்க, சிதேக்கியா பாபிலோன் ராஜாவுக்கு விரோதமாக அங்கே கலகம் பண்ணாலும் ஒன்றும் செய்ய முடியல. என்ன செய்ய முடியவில்லை? என்ன செய்தாலும் அவர்கள் அங்கே அடிமையாய் போனார். நமக்கு தெரியும், அங்கே தானியேல் எங்க போய் அடிமையா இருந்தாரு? தானியேல் எங்க அடிமையா இருக்காரு? பாபிலோன் ராஜாவில். வாசிங்க, தானியேல் 1ஆம் அதிகாரத்துல
தானியேல் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை வாசிங்க. வாசிப்போம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, யூதாவின் ராஜாவாகிய யோயோக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். பாருங்க, எருசலேமுக்கு ஒரு பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத்நேச்சர் வந்து முற்றுகை போடுறார். அப்ப முற்றுகை போட்டு அங்க இருக்கிற எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டு போகிறார். அதுதான் 2ஆம் வசனம். இப்போ அது மட்டுமல்லாம 3ஆம் வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரரில் ராஜகுலத்தோர், யாரம்மா? ராஜகுலத்தோர், துரைமக்கள், மாசில்லாதவர்கள், அழகானவர்கள், சகல ஞானம், அறிவில் சிறந்தவர்கள், கல்வி நிபுணர், ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையான சில வாலிபர்களை கொண்டு போறார். அதான் யாரு? மொத்தம் 4 பேர். யாரு? தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த 4 பேர். ஆனா அவர்களுக்கு முன்னால என்ன பேரா இருந்தது? தானியேல், அனனியா, மீஷாவேல், அஸ்ரியா. இந்த 4 பேர் இருந்தது அவங்களுக்கு. அதைத்தான் இந்த அனனியாவை என்ன மாத்தினாரு? சாத்ராக்குன்னு. யாரு? இவரு தான் பேரை மாத்துறார். நெபுகாத்நேச்சார் தான் பேரை மாத்துறார். அங்க தானியேலுக்கு என்ன பேரு? பெல்ஷத்தார். தானியேலுக்கு என்ன பேரு? பெல்ஷத்தார். மற்ற 3 பேருக்கு தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இப்போ பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத்நேச்சார் ஆட்சி செய்கிற பொழுது அங்கே அவனுக்குள்ள நேர்த்திமை வருது. அப்ப தேவன் அவனை அழிக்க திட்டம் போடுறாரு. ஆனால் அவன் என்ன செய்கிறான் பாருங்க. தானியேல் பேர் என்னது? தானியேல் பேர் என்னது? பெல்ஷத்தார். தானியேல் பேர் என்னது? பெல்ஷத்தார். இவன் என்ன செய்கிறான்னா, இந்த நெபுகாத்நேச்சார் இந்த பெல்ஷதாருங்கிற பேரு இருக்குல்ல, தானியேல் பேரு, தானியேல் பேருடைய ஒரு சிலை செய்கிறான். கவனமா கேளுங்க. தானியேல் பேருடைய ஒரு சிலை செய்கிறான். அந்த சிலையைத்தான் யார் வணங்க வேண்டுமாமா? இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. நீங்க வாசிங்க. நான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமும் ஒரு பொற்சிலை பண்ணிவிட்டு பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தோரா என்னும் சமபூமியில் நிறுத்தினான். போதும். பாருங்க, அந்த சிலைக்கு என்ன பேருன்னா, வாசிங்க 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல. கடைசியிலே என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்ஷத்சார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியுடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான். பாருங்க, இந்த பெல்ஷத்தார் அங்கே அவன் அந்த இதையை கட்டுறான். எதையே? அந்த சிலையை கட்டி அதற்கு அந்த பெயரை வைக்கிறான். அதற்கு பெல்ஷத்தாருங்கிற பெயரை வச்சு இப்படியாக மனுஷ வழிபாடுகளுக்குள்ளாக ஜனங்களை அடைக்கிறது. கேட்டா அது யார் பேரு? தானியேலுடைய பெயரு. கடைசியாக என்ன ஆனது? இந்த நெபுகாத்நேச்சார் கடைசியில் அவன் என்ன ஆனான் தெரியுமா உங்களுக்கு? கடைசியில் அவன் என்ன ஆனான்? வாசிங்க 4ஆம் அதிகாரம் 33. அவனுக்கு எப்படி மரணம் வருகிறதுன்னு பாருங்க. பாருங்க, இப்ப அவன் என்ன செய்யப்பட்டான்? இந்த சிலை வச்சு சிலை வழிபாடு செய்ததினாலே
பாருங்க, அவன் மனுஷனில் நின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மேய்க்கிறான். பாருங்க, அவன் மாடுகளை போல புல்ல மேய்கிறான். ஏன்னா யாரை வணங்க வச்சான்? அவன் தேவனுடைய பிள்ளைகளை வணங்க வைக்கிறான். இப்ப தேவனுக்கு கோபம் ஏற்பட்டு பாருங்க, அவனுடைய தலைமையில் கழுகுகளுடைய இறகுகளை போல மாறிச்சான். அவனுடைய கை விரல் இருக்கிற நகங்கள் அங்க விலங்குகள் பறவைகளுக்கு இருக்கிற நகங்களை போல வளர்ச்சாம. அவனுடைய உடம்பு அங்க நைட்டும் பகலும் அங்க வீட்டுக்கு வெளியே பணியில் நனைஞ்சு கொண்டிருக்கிறதாம். இவ்வளவாக அவன் என்ன செய்யப்பட்டான்? வாதிக்கப்படுகிறான். கடைசியில் அவன் மனம் திரும்பி அவன் புத்தி வந்து தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறான். ஆனால் அவனுக்கு பிறகு வருகிற தரியு ராஜா, அவனுக்கு பிறகு வருகிற தரியு ராஜா தான் ஒரு காரியத்தை செய்கிறான். அந்த நாட்கள்ல தான் தானியேலை பிடிச்சு என்ன செய்யறாங்க? சிங்க கெபியில போடுறான். இதுவும் பாபிலோன்ல. ஏன்னா அது மொத்தம் ஆண்டவர் சொல்றாரு 70 வருஷம் ஆகும். ஏன்னா நான் அந்த வசனம் எல்லாம் எடுக்கல. தானியேல் அங்கே தேவன் தானியேல் முன்பாக இருக்கிற ஏசாயா மூலமாக, எரேமியா மூலமாய், எசேக்கியா மூலமாய், கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம அதை ஒரு தனிய ஒரு மெசேஜ் மாதிரி எடுக்கலாம். ஏன்னா நான் இந்த பாபிலோனை குறித்து நான் பேசினா இந்த வாரத்தோட நான் க்ளோஸ் பண்ணி அடுத்த வாரத்திலிருந்து வேற செய்தி கொடுக்கலான் இருக்கிறேன். அதனால நம்ம இந்த பாபிலோன், இவன் இந்த தரியு ராஜா என்ன ஆகிறான் என்றால், அவனை பார்த்தீங்கன்னா அவன் தேவனுடைய ஆலயத்தில் இருந்து கொண்டு வர்றாங்க பாருங்க அந்த பாத்திரம். தேவனுடைய ஆலயத்தில் இருந்து கொண்டு வர்ற அந்த பாத்திரம் இருக்குல்ல, அந்த பாத்திரத்தில் அவன் என்ன செய்ய விரும்புகிறான்? அந்த பாத்திரத்தை எடுத்து அதுல அவன் வாசிங்க 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை பாருங்க, அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். பாருங்க, தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற அந்த பொருட்கள் எல்லாம் எப்படிப்பட்டது? பரிசுத்தம் உள்ளது. ஆசாரியர்கள் தவிர வேறு ஒருவரும் அதை தொடக்கூடாது. அதிலே திராட்சை ரசமோ வேற எந்த பானமும் பண்ணக்கூடாது. அது அவ்வளவு பரிசுத்தமானது. ஆனால் இந்த ராஜாவும் அவன் வைப்பாட்டியும் பிரபுக்களும் மனைவிகளும் அவர்கள் எல்லாம் அசுத்தமானவர்கள், அந்நிய வழிபாடு செய்கிறவர்கள். அவன் அதை எடுத்து செய்ததினாலே அவன் என்ன ஆகி போனானாமா? உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகரிப்புமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களே புகழ்ந்தீர். அந்நிய தேவனை அவன் புகழ்கிறான். இப்ப ஆண்டவர் உடைய கை உறுப்பு, கையில கை இருக்கு பாருங்க, கை மட்டும் வந்து அங்க எழுதுது செவுத்துல. ஒரு முழு சரீரம் அல்ல, அங்க என்ன வந்து எழுதுது? கையுறுப்பு. வெறும் ஹேண்ட் மட்டும், கை மட்டும். கையில் எப்படி நம்ம எழுதுறோமோ நம்ம உடல் சரீரத்திலிருந்து தான் கை வந்து எழுது. ஆனா அங்க தேவன் என்ன செய்கிறார்? வெறும் கை மட்டும் வந்து எழுதுது. அதனாலதான் இந்த காரியத்தை வாசித்து தான் ஒரு சில சினிமா படம் எல்லாம் வெறும் கை மட்டும் வந்து எழுதுற மாதிரி மாயாஜால படம் எல்லாம் எடுப்பாங்க. ஆனா இது சுமார் 2000 வருஷம் 4000 வருஷங்களுக்கு முன்பாக நடந்த காரியம். இது 4000 வருஷங்களுக்கு முன்பாக நடந்த காரியம். அப்ப தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற
எல்லாம் பரிசுத்தமானதை ஒருவரும் என்ன செய்யக்கூடாது, தொடாதபடி பாதுகாக்க விரும்பினார். ஆனால் என்ன செய்து போட்டார்கள் இவர்கள்? அதை அருவருப்பாக அசுத்தமாக செய்து விட்டார். இன்னைக்கும் அதனாலதான் நம்ம என்னவாக இருக்க வேண்டும்? மிகவும் ஜாக்கிரதையோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அதனாலதான் இங்க பாபிலோன் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க கவனித்தீர்களானால், நான் கர்த்தருக்கு சித்தமானால் நான் அதைய மற்ற செய்திகளோடு இடையில இந்த பாபிலோனை குறித்து அதிகம் பேசுகிறேன். இங்க நீங்க வாசித்த இந்த 17ஆம் அதிகாரத்துல இந்த பாபிலோனுடைய வழிபாடு இன்றைக்கு முழு உலகத்திலேயும் இருக்கிறது. இன்றைக்கு எங்க இருக்கிறது? முழு உலகத்திற்குள்ளேயும் இருக்கிறது. அது எப்படிப்பட்டதாக இருக்கிறதாமா? அது ரகசியமாக, மிஸ்ட்ரியாக, அநேக ஜனங்களுக்கு அதனுடைய காரியத்தை குறித்து அறியாமலும், அவள் யார் என்றும் அவள் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள் என்றும் அறியாதபடி அது ஜனங்களுடைய கண்களை மூடி மறைத்துக் கொண்டிருக்கு. அதனாலதான் அங்க 18ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிங்க, வெளிப்படுத்தல் 18ல வாசிங்க, 2ஆம் வசனம். மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பு, சகல அசுத்தாவிகளுடைய வீடும், அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய. அது மட்டுமல்ல, அவளுடைய வேசித்தனத்தின் உக்கரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார். எல்லாம். அது மட்டுமல்ல, பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார். பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார். அது மட்டுமல்ல, பூமியின் வர்த்தகர்கள் அவளுடைய செல்வ செருக்கினால் ஐஸ்வர்யவானார்களாக. இன்றைக்கு பூமி முழுவதும் ஐஸ்வர்யமும் செல்வ செருக்கும் வேசித்தனமும் வர்த்தகம், வியாபாரம், தொழில், இப்படி சொல்லிக்கொண்டு இன்றைக்கு அதை ஒருவரை ஒருவர் அழித்துக் கொண்டிருக்கிற காரியமாக இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறாரு. என்ன சொல்றாரு? என் ஜனங்களே, நீங்கள் அவளுக்கு, அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும், அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும், அவளுக்கு நேரிடும் வாதைகளில் நீங்கள் அகப்பட்டு போகாது. ஒரு பெரிய வாதை ஒன்று வரப்போகிறது. அதனாலதான் இன்றைக்கு தேவன் என்ன செய்கிறாரு? அங்கங்க எதை கொடுக்கிறாரு? பூமி அதிர்ச்சியும், கொள்ளை நோய்களும், சுனாமி, அங்கே பஞ்சம், பசி, பட்டினி, இப்படியாக வருகிறது. வாசிங்க அந்த வசனத்தின் இன்னொரு முறை. நாலாம் வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 18:4. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது என் ஜனங்களே, நீங்கள் அவருடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். பாருங்க, அவளை விட்டு நீங்க என்ன செய்ய வேண்டும்? வெளியே வர. அவள் யாராமா? அவள் ஒரு தாயாக இருக்கிறாள். அவள் ஒரு தாயாக இருக்கிறாள். அது மட்டுமல்ல, அவளை குறித்து இந்த 17ஆம் அதிகாரத்திலே மிக முக்கியமான காரியங்களை குறித்து பேசியிருக்கிறது. அவள் எப்படி இருக்கிறாளாமா? தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் எங்க உட்கார்ந்து இருக்கிறாள்? தண்ணீரை கண்டாயே 15ஆம் வசனம் சொன்னது. தண்ணீர் என்பது ஜனங்களை, ஜாதிகளையும் பாஷைக்காரர்களையும் குறிக்கிறது. அடுத்தது, அங்க அவள் எப்படிப்பட்டவளாமா? பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் ராஜாக்கள் என்பது என்னது? இந்த பூமியிலே ஆளுகை செய்கிற நாடு, நகரங்கள், பட்டணங்களில் இருக்கிற எல்லா அரசாங்கத்தையும் அது குறிக்கிறதாக இருக்கு. அதற்கெல்லாம் தாயாக இருக்கிறாளாம். அதற்கெல்லாம் என்னவாக இருக்கிறாள்?
தாயாக இருக்கிறாள். அது மட்டுமல்ல, 3ஆம் வசனம் சொல்லுது 7 தலைகள் 10 கொம்புகள். 7 தலையும் 10 கொம்புகளும். அது மட்டுமல்ல, சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி வருகிறார். மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீயாக ஏறி வருகிறார். அவள் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்புமான ஆடை தரித்து பொன்னிலும் ரத்தனங்களிலும் முத்துக்களிலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளிலும் அசுத்தத்திலும் நிறைந்த பாத்திரத்தை கையிலே பிடித்திருக்கிறார். அது எவ்வளவு ஒரு அருவருப்பான செயல் பாருங்க. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த காரியங்களை நம்ம வரும் நாட்கள்ல வேறொரு செய்தியின் மூலமாக தியானிக்கலாம். இந்த பாபிலோன் என்பது அது ஒரு தேசத்தை மட்டும் குறிப்பதல்ல. பாபிலோன் என்பது ஒரு தேசத்தை மட்டும் குறிப்பதல்ல, அது ஒரு ஆளுகையும், அது ஜனங்களை தவறாக வழிநடத்துகிற ஒரு உபதேசமாக, அது ஒரு கொள்கையாக, அது ஜனங்களை அடிமைப்படுத்துகிற காரியமாகவும், ஜனங்களை தேவனை விட்டு பிரிக்கிற காரியம், ஜனங்களை தேவனிடத்திலே சேரக்கூடாதபடி தடை செய்கிற மாம்ச சிந்தையும் உலக இச்சைகளும் உலக இன்பத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. அதனாலதான் அது எப்படிப்பட்டதா இருந்ததாமா சகலவித அசுத்தமும் அருவருப்பும். அது மட்டுமல்ல, அவள் மூலமாக வியாபாரம் நடக்கிறது. அவள் மூலமா என்ன நடக்கிறது? பூமியின் வர்த்தகர்கள். வர்த்தகர்னா என்னது? வர்த்தகம்னா என்னது? வியாபாரம். அவள் செல்வம் மிகுதியாக இருக்கிறாள். மிகப்பெரிய கோடீஸ்வரியாக, மிகப்பெரிய ஒரு பணக்காரியாக இருக்கிறாள். அவளிடத்திலே செல்வமும் ஐஸ்வர்யமும் இருக்கிறது. அப்ப ஜனங்கள் அவளை பெருமை பேசுவார்கள். அப்ப அது எல்லாம் யாரை குறிக்கிறது? அது யாருக்கு அது பொருந்துகிறது என்று சொல்லி ஒரு தனி செய்தியாக நம்ம எடுக்கலாம். இந்த பாபிலோன் என்பது அது ஒரு அசுத்த ஆவியையும், அது அருவருப்பின் தாயையும், வேசித்தனத்தின் தாயையும், தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்கு சித்தமானால் நம்ம அந்த காரியமானது இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே இந்த கடைசி நாட்களில் இருக்கிற நமக்கு அது என்ன கொண்டு வருகிறது? எப்படி அந்த நெபுகாத் நேச்சார் வாழ்க்கையிலே என்ன நடந்தது? அங்கே எப்படி தானியேல் இந்த வழிபாடுகளில் இருந்து தன்னை பாதுகாத்து கொண்டார்? தானியேல் எவ்விதமாக தேவனுக்கு உண்மையாக இருந்தார்? அந்த 3 சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எப்படி தேவனுக்காக வைராக்கியமான் என்றார்? இது எல்லாமே ஒரு செய்தியாக நம்ம தானியேலுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம தியானிக்கிற பொழுது தியானிக்கலாம். அது மட்டுமல்லாது வெளிப்படுத்தின விசேஷத்திலே 7 சபை காலங்கள், 7 முத்திரைகள், 7 வாதைகள், 7 இடிமுழக்கங்கள், இப்படி அநேக காரியங்கள் இருக்கு. நம்ம அதை தியானிக்கிற பொழுது நம்ம இந்த பாபிலோனை குறித்தும், பாபிலோனுடைய கலாச்சாரங்கள், பாபிலோனிலே காணப்பட்ட இன்னும் என்ன விதமான ஆவிகள் அங்கே இருந்தது, எப்படி அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தினார்கள், இன்றைக்கு அந்த பாபிலோன் ஆவி என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று. அது மட்டுமல்ல, அது ஒரு வேதத்திலே 2 நகரங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று புதிய எருசலேமும், இன்னொன்று வேதத்திலே காணப்படுகிற பாபிலோன். இந்த பாபிலோன் எப்படிப்பட்டது என்று சொல்லி நம்ம அதை குறித்து நம்ம ஒரு தனி செய்தியாக எடுத்து அதை நம்ம என்ன விதமான காரியங்களிலே, ஏன்னா நீங்க சங்கீத புத்தகம் 137ஆம் சங்கீதத்துல அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற, எஸ்ரா புத்தகத்துல அந்த கோரோஸ் ராஜா அவன் எப்படி வருவான், என்ன செய்ய போகிறான் என்றும், அது மட்டுமல்ல தானியேல் நாட்கள்ல நடந்த காரியங்களை குறித்தும் நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா எரேமியா அந்த தேவனுடைய பட்டயம் எப்படி இடிக்கப்படும், அந்த தேவனுடைய ஆலயம் எப்படி இடிக்கப்படும் என்று, ஏசாயா 14ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம், எரேமியா 51ல
அங்கே இந்த பாபிலோனை குறித்தும் சோதோ குமாராவை போல் அது எப்படி ஆகி போய்விடும் என்று அது சொல்லப்பட்டிருக்கிறது. அது பாபிலோனுக்கும் பொருந்துகிறதாக இருக்கு. இப்ப தேவன் அந்த எரேமியா 29ஆம் அதிகாரத்துல இந்த 70 வருஷம் அவர்கள் அடிமைப்பட்ட பிறகு திரும்ப அவர்கள் வருகிறார்கள். திரும்பவும் அவர்கள் வருகிறார்கள். அந்த தேவனுடைய ஆலயம் திரும்ப கட்டப்படுகிறது. தேவனுடைய ஆலயம் திரும்ப கட்டப்படுகிறது. அதை போல இன்றைக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை, பெரிய காரியத்தை அவர் செய்ய விரும்புகிறார். ஆகவே என்னென்ன காரியம், எப்படி அது திரும்ப கட்டப்படுகிறது, எப்படி ஜனங்கள் அந்த பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தார்கள், இப்படி அநேக காரியங்களை நம்ம ஒவ்வொரு காரியமாக ஒவ்வொரு செய்தியின் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். கடந்த 4 வாரங்களாக பாபிலோனை குறித்து நம்ம தியானித்தோம். புதிய ஏற்பாட்டிலே ஆவிக்குரிய ரீதியாக அது எவ்வாறு அது நடக்கிறது, அது பொருத்தப்படுகிறது என்று நம்ம வரும் நாட்களிலே நம்ம தியானிக்கலாம். கேட்ட வசனத்திற்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அருமையான நேரத்திலே வாசிக்கப்பட்ட சத்திய வார்த்தைகளுக்காக ஆண்டவரே, அதிலே சொல்லப்பட்ட மகிமையான மகத்துவமான காரியங்களுக்காக ஆண்டவரே, சாலமோன் தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தையும் அவனுடைய அரண்மனையும் கட்டினான். ஆனால் முடிவிலே அந்த ஆலயமும் அந்த அரண்மனையும் பாபிலோனியர்கள் நெபுகாத் நேச்சார் வந்து கொள்ளையிட்டு அதிலிருந்து எல்லா பொருளையும் அவன் கொண்டு சென்று விட்டான். அப்போ அதை போல இன்றைக்கும் ஒரு சபையானது தேவனுடைய வார்த்தையின்படி நிலைத்து நிற்காமல், உலக காரியங்கள், ஒரு குடும்பம் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு குடும்பம் தேவனுக்காக வைராக்கியமாக நிற்காமல் அது உலக காரியத்திலே, உலக இச்சைகளிலே, மாம்ச இச்சைகளிலே, பண ஆசையிலே, பொருள் ஆசையிலே விழுந்து போனால் அங்கே எவ்விதமாய் அது அடிமைப்பட்டு போகும், அந்த சந்ததி அழிந்து போகும் என்று நாங்கள் அந்த பாபிலோன் தேசத்தின் மூலமாக பாபிலோன் ராஜாக்கள் எப்படி அவர்களை அடிமைப்படுத்தி, எப்படி அவர்களை அங்கே அடிமையாக கொண்டு செல்லப்பட்டார்கள், அந்த தேசத்தை, பட்டணத்தை அவர்கள் அழித்து போட்டார்கள் என்று நாங்கள் ஆண்டவரே வார்த்தையின் மூலமாக அறிந்து கொள்ள கிருபை செய்து எருசலேமை பட்டணத்தையும் எருசலேம் நகரத்தையும் அவர்கள் முற்றுகை போட்டு அதை ஒன்றும் இல்லாமல் ஏழைகள் மட்டுமே அங்கு இருந்தார்கள். அப்பா, அது ஒரு வறுமையும் தரித்திரத்தை மட்டுமே கொண்டு வந்ததாக இருக்கு. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். ஆண்டவர் அங்கே எகிப்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணின பொழுது அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொன்ன அந்த தேசம் அது முடிவிலே வெறும் ஏழைகள் மட்டும் இருந்த தேசமாக மாறி போனதப்பா. அது எவ்வளவு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கு பாபிலோனில் அடிமைப்பட்டு போகாது. இந்த உலகம் ஒரு பாபிலோனாக இருக்கிறது. இந்த பாபிலோனிலே நாங்கள் உலக இச்சைகளிலே, உலக காரியங்களிலே, வேலை வேலை என்றோ, உலகம் என்றோ, பணம் என்றோ, காசு என்றோ அதற்கு பின்னாலே ஓடாதபடி தேவனுக்குரிய நேரத்தை, தேவனுக்குரிய காரியத்தை, தேவனுக்காக நாங்கள் அமர்ந்து தேவனுக்கு மகிமைப்படுத்துகிற காரியத்தை செய்ய தேவனே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாரும். தொடர்ந்து நம்முடைய வார்த்தையின் மூலமாய் பேசி எங்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமா? எல்லாவற்றையும் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். God bless you. Thank you. கர்த்தரை ஸ்தோத்திரி.